இந்த ஸ்கேலை வச்சு எப்படி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் பண்ணுறது, ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ப்ளவுஸுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுற்றளவு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு டு செஸ்ட், அதனால் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஸோ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 இருக்குது. ஸோ 21 பாதியாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 1 இன்ச் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஸோ அளவெடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மடித்து ஃபோல்ட் பண்ணி கீழே வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி தான். ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம். ஃபஸ்ட் விதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அளவெடுத்து மடித்து போட்டுக்க வேண்டியதான். ஸோ வந்து மடித்து போட்டோடனே ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்காக வந்து அளவு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து இடுப்பொலிக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த் இருக்குன்னா வந்து 13 இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச் போல் வந்து வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக தைக்கிறத விட கூட எக்ஸ்ட்ரா ஒரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ச் விடும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மடித்து பார்த்திங்கன்னா அந்த துணி மேலே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நெக்காண்ட ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கரெக்டான வந்து எல்லா மார்க்கும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆம்வல், அதுக்கப்புறம் கீழே, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கை வளையுது பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்த கூட மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு எனக்கு அதே மார்க் தான் வேணும் அப்படின்னும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் எவ்வளோ அகலம் வேணும், ஹைட் வேணும் அப்படின்னு கேட்பாங்களே, ஸோ அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோடனே நம்ம இன்ச் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி மார்க் பண்ணோம்ல நெக்குக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சைடில் தையல் பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அது அப்புறம் அந்த தையல்லேருந்து கரெக்டாக 3 இன்ச் போல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்வோல் வந்து 6 இன்ச் வந்து போல் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்கேல் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வரும் இந்த ஸ்கேல் யூஸ்க்கான எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கரெக்டான ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிட்டோம். லைன் வரைஞ்சி முடித்தோடனே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ட் மெஷர்மெண்ட் கூட எல்லாமே 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் பக்காவும் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கான நம்ம ஒரு வளைவு வரையும்ல, ஸோ அதுக்கு இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு வளைவு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு மார்க் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்வால் வரைகிறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே ஷேப் வந்து வர மாதிரி வச்சுட்டு ஒரு கீழே ஒரு வளைவு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இந்த ஸ்கேல் வந்து நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்க கூட வந்து நல்லா ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டி, கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்டி தான் மெயின் நம்மளுக்கு. ஸோ வந்து ப்ளவுஸ் தூக்காது இருக்கிறதுக்கும் பட்டி தான். ஸோ அதோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் ஆம்ரோலக்கிட்டேருந்து கீழே வரைக்கும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சுருந்தோன்னா அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. செஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து தூக்காத இருக்கிறதுக்கு பட்டியும் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து கட்டிங் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பட்டியும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டியை வந்து வெட்டிக்கலாம். ஒரு ப்ளவுஸுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மார்க் தான். அந்த 3 மார்க் பக்காவாக வரணும்னா பட்டி வந்து கரெக்டாக வெட்டியிருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து பட்டி வெட்டுறதுக்கு மட்டும் நான் அந்த அளவு வந்து உங்க கூட ஈடுபாடு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்வல் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளைவு வந்து வெட்டிக்கோங்க. ஸோ அப்புறமா வெட்டி முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு 2 துணி மட்டும் மேலே எடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு சின்ன கட்டிங் அந்த லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க நெக்கையும் வந்து அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ என்கிட்ட கேட்டிருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வந்து யூ நெக்கே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து யூ நெக் வச்சுருந்தேன். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட் கட்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து டைமண்ட் கட்டிங் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்.
ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பேக்ஸுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் போல் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கோடில் வந்து இழுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ வந்து டைமண்ட் கொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அழகாக இருக்கும் வந்து டைமண்ட் கட்டி. நான் வந்து இதை தைக்கும் போது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வந்து பேக் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு கட்டிங் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு டைம் கண்டிப்பாக போட்டு வரேன். இப்போ வந்து லைனிங்கில் எப்படி வச்சு கட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பார்டர் வேணும்னா பார்டரில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி பார்டர் வேணாம்னா நார்மல் துணியில் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னால கையை வந்து இப்போ நான் பார்டருக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கை கட் பண்ணி வச்சுட்டு மிச்ச துணியில் எப்படி உடம்பு கட் பண்ணலாம்னா ஸோ அப்படியே தான் இருக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் வர மாதிரி வரணும். ஏன்னா வந்து நம்ம ஓப்பனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு இருக்கிற பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா முதுகுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து ஆப்போசிட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. பிளாக்கை கட் பண்ணிட்டாலே போதும். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துணி எப்படியாவது அடித்து திருப்பிக்கலாம். பேக் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பேக்கு வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ சைடில் இருக்க துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடாக வந்து கட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து சைட் கட்டிங், ரொம்ப சைட் கட்டிங் இது வரல. ஸோ அந்தளவு வரல. அதனால் வந்து லைட்டாக வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைடாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன். மிச்ச துணியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து பட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்து நான் துணி கீழே அடியில் கொடுத்து அப்படியே வந்து தைச்சிடுவேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் முடிஞ்சாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங்கில் தைக்க கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் டைலரிங் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்டேட் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய்.